கானா பாட்டு நார்த் மக்களுக்கு சொந்தமானதா? அது ஒரு ஜாதிக்குள்ள வருமா? இல்ல கானா பாட்டுன்றது இங்க வந்து புரிதல் மறுபடியும் நான் பல வருஷம் நான் அதுக்குதான் இப்ப இடையில ஒரு 4-3 வருஷமா எந்த ஊடகங்களுக்கு நான் பேட்டி கொடுக்காத காரணம் இவங்க அடிக்கிற கூத்தும் கோமாளித்தனமும் என்னால தாங்க முடியல. எது பாட்டு இல்ல, எது உண்மை, எது பொய், எதை நோக்கி இங்க பயணம் போகுது, எதுக்கு எதை ட்ரெண்ட் ஆக்குறானுங்க, ஏன் ட்ரெண்ட் ஆக்குறானுங்க, ஒண்ணுமே ஒரு கர்மமும் புரிய மாட்டேங்குது. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க நீங்க பாட்டு என்ன சொன்னீங்க, வடசென்னை மக்களுக்கு மட்டும் சொந்தமானதா, அது ஒரு ஜாதிக்குள்ள அடங்குமான்னு கேட்டேன். கிடையவே கிடையாது. அப்படி ஒன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். முதல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க, சென்னை மொழின்றது ஒரு பூர்வீகமான மொழி இருக்குதுன்னு சொன்ன ஒரு நிஜம் வந்து ஆண்டாண்டு காலமா வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். அதை ஒட்டி நிறைய சினிமாவுக்கு பாடல்களும் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு நிஜம் என்னன்னு கேட்டா, மூடப்பட்ட வீட்டின் கீழ் இருக்கும் மனிதர்களுக்கு சென்னை மொழி கிடையாது. மூடப்பட்ட வீட்டின்குள் இருப்பவர்கள், வீடுன்னு ஒண்ணு எடுத்து வாழ்றவங்களுக்கு சென்னை மொழியே கிடையாது. அவங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து வந்தேரிகளாத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஊரோட பாஷைகள் மட்டும்தான் வரும். அதுதான் அவங்களோட மொழி. சென்னை மொழி யாருக்கு சொந்தம்னா, எங்களை மாதிரி பிளாட்பாரத்துல வாழ்ந்து பிளாட்பாரத்துல இருந்து வம்சமா பிளாட்பாரத்துல சாவர எங்களுக்குள்ளதான் அந்த சென்னை மொழி இருக்கே தவிர வீட்டுக்குள்ள இருக்கிற எவனுக்குமே எந்த மொழியும் சொந்தம் கிடையாது. அது முழுக்க ஒரு பித்தலாட்டுத்தனம். சென்னை மொழி என்பது எங்களுக்கு சொந்தம். நாங்க தான் ரோடோரமா உட்காந்துருக்கோம். நாங்க தான் பல தரப்பான மக்களை பார்க்கிறோம். நாங்க பிராமணர்களையும் பார்க்கிறோம், நாங்க பல கேஸ்டுகளை இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்கிறோம். அவங்க மொழி பலவித மொழி எங்களுக்குள்ளாக சேருது. நாங்க பேசுறதும் மீனவ மக்கள் பேசுறதும் எங்க மொழியோட கலவைகள் இருக்கிறது தான் சென்னை மொழியை தவிர ஒரு ஏரியா, ஒரு ஜாதி, ஒரு கட்டுப்பாட்டுக்கு சொந்தமான பாடல் என்பது ஒரு பித்தலாட்டத்தனம்.